Hello friends, welcome back to this channel. Already Kubernetes related ஆகவும் AWS EKS cluster related ஆகவும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஒரு AWS auth config map மிஸ் ஆனால் என்ன பண்ணுறது, எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த AWS auth config map அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸ். உங்களுக்கு Kubernetes த்ரூ மல்டிபிள் யூசர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த AWS auth config map தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களோட EKS கிளஸ்டரும் ஒர்க்கர் நோட்ஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த AWS auth config map தான் யூஸ் ஆகுது. மல்டிபிள் யூசர்ஸ்க்கு எப்படி நம்ம அக்சஸ் கொடுக்கணும், அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த RBAC கான்செப்டை நம்ம டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோவே பார்த்துட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் AWS auth config map மிஸ் ஆனால் அது எப்படி நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். Hey, are you interested in learning? Check out our videos. Want more knowledge content? Make sure you've subscribed to our channel. ஸோ இந்த auth config map கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் உள்ள தான் இருக்கும். ஸோ இதில் நான் get cm அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா AWS auth config map இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி AWS auth config map இல்லை அப்படின்னா நம்மளால டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்க முடியாது. ப்ளஸ் உங்களோட EKS கிளஸ்டருக்கும் ஒர்க்கர் நோட்ஸுக்குமான கம்யூனிகேஷன்ஸும் நடக்காது. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா AWS auth மேனுவலை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு AWS auth config மேனுவலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் யூசர் ரிலேட்டட் பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட EKS கிளஸ்டருக்கும் ஒர்க்கர் நோடுக்குமான மேப் ரோல்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம யூசர் லெவல் பெர்மிஷன்ஸ்க்கு மேப் யூசர்ஸ் மேப் குரூப்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த பர்பஸ்க்கு மேப் ரோல்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கு நம்மளோட ஒர்க்கர் நோடோட IAM ரோல் நம்ம எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதை என்னோட AWS EKSல கிரியேட் பண்ண கிளஸ்டர், தட் இஸ் டெமோ கிளஸ்டர். உங்களோட இன்ஸ்டன்ஸில் போயிட்டு உங்களோட EKS கிளஸ்டருக்காக கிரியேட் பண்ண ஏதாவது ஒரு நோடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் டேப்லேயே உங்களுக்கு IAM ரோல் அப்படின்றது ஒன்று காட்டும். இதுதான் நமக்கு தேவையான வேல்யூ. இல்லைன்னா செக்யூரிட்டி டேப்லையும் போயிட்டு நீங்கள் அந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த IAM ரோல். ஸோ இந்த AWS authக்கான YAML ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மேட் தான். ஸோ இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ API வெர்ஷன், கைண்ட், கான்ஃபிக் மேப் அண்ட் மெட்டா டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், AWS auth, நேம் ஸ்பேஸ் வந்து கியூப் சிஸ்டம்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா மேப் ரோல்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம மேப் யூசர்ஸ் குரூப்லாம் ஆட் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ இந்த பர்டிகுலர் மேப் ரோல் நான் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட EKS கிளஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட்ஸ் கம்யூனிகேஷனுக்காக கண்டிப்பாக இது வேணும். ஸோ இதில் இந்த ரோல் ARNல நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கிற IAM ரோலை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி அந்த கம்ப்ளீட் ARN இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். தென் யூசர் நேம் அந்த ஃபைலில் என்ன இருக்கோ அதே நேம் தான் நம்ம கொடுக்கணும். ப்ளஸ் அது எந்தெந்த குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சிஸ்டம் பூட்ஸ்ட்ராப்பர்ஸ் அண்ட் சிஸ்டம் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி ரெடிலி அவைலபிள் குரூப், இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட் குரூப்னு சொல்லுவோம் நம்ம Kubernetes லெவலில். ஸோ அந்த குரூப்பில் தான் இதை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மேப் ரோல் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கான்ஃபிகரேஷனை. kubectl apply -f AWS auth YAML ஃபைல். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அகைன் get cm போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். AWS auth கிரியேட் ஆயிருக்கு. இப்போ AWS auth நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. பட் இந்த பர்டிகுலர் AWS auth எஃபெக்டாக இருக்கா, இம்ப்ளிமெண்டடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணி அக்சஸ் கொடுத்து தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஒரு டெஸ்ட் யூசர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ AWS IAMல போயிட்டு கிரியேட் யூசர், இங்கே டெஸ்ட் யூசர் நேம் வந்து EKS test user 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் அக்சஸ் எனக்கு தேவையில்லை, இது டெஸ்டிங் தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பெர்மிஷனில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் யூசர் EKS டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றனால நம்ம EKS ரிலேட்டடான எல்லா பெர்மிஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். ஆர் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் டைரெக்டாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ். EKS அப்படின்னு சர்ச் பண்ணி அதில் ஸ்பெசிஃபிக்காக கிளஸ்டர் ரிலேட்டட் பெர்மிஷன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் சர்வீஸ் பாலிசி அண்ட் கிளஸ்டர் பாலிசி நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு யூசர் நம்ம வந்து Kubernetes கிளஸ்டர் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா AWS CLI த்ரூ தான் நீங்கள் அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் சீக்ரெட் அக்சஸ் கீ நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ செக்யூரிட்டி கிரெடென்ஷியலில் போயிட்டு நான் ஒரு அக்சஸ் கீ கிரியேட் பண்ணுறேன். CLI செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் கன்ஃபர்மேஷன் அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் ஆன் நெக்ஸ்ட், கிரியேட் அக்சஸ் கீ கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு அக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ கிடச்சிருச்சு. இதை நான் எதுலேயும் நோட் பண்ணலை, ஏன்னா இது டெஸ்டிங் பர்பஸ் தான். டெஸ்டிங் முடிஞ்சோன்னா டெலீட் பண்ணிவிடுவேன்.
ஓகே, இப்போ நம்மளுடைய AWS Auth ஃபைல் அகைன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த யூசர் ரிலேட்டடான பெர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இந்த யூசர் ரிலேட்டட் பெர்மிஷன்ஸ் எல்லாமே Kubernetes RBAC அப்படின்ற கான்செப்ட் குள்ள தான் வருது, ரோல் பேஸ்ட் அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இதுல இருக்கிற முக்கியமான 4 காம்போனன்ட்ஸ் ரோல், கிளஸ்டர் ரோல், ரோல் பைண்டிங், கிளஸ்டர் ரோல் பைண்டிங். ஸோ இதை டீட்டெயில்டாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதில் ஜஸ்ட் நான் அந்த மேப் யூசர் அப்படின்ற பிளாக்கை ஆட் பண்ணுறேன். இதுலேயும் உங்களுக்கு ரோலுக்கு ரோல் ARN இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் யூசர் ARN இருக்கும். ஸோ இதில் பாயிண்ட் என்னன்னா ARN வேல்யூ நம்ம கொடுக்கணும், தென் யூசர் நேம் கொடுக்கணும். தென் குரூப்ஸ், இந்த குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மாஸ்டர் அப்படின்ற ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறேன், நம்ம ஓனாக கிரியேட் பண்ண குரூப்பில் ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ இதெல்லாம் ரெடிலி அவைலபிள் குரூப்ஸ் ஆன் Kubernetes லெவல். ஸோ ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இந்த யூசருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த யூசர் AWS CLI கான்ஃபிகர் பண்ணால் தான் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மிஷின்லேயே நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன், செல்வா அப்படின்ட்டு. ஸோ இதில் கிரியேட் பண்ணுற யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா IAMல என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது OS லெவல் யூசர். ஸோ இதில் நம்ம AWS CLI கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அது உங்களோட சீக்ரெட் ஆக்சஸ் கீ த்ரூ தான் உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நான் ஸ்விட்ச் யூசர் ஆகிடுறேன். இங்கேருந்து நான் AWS CLI கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ AWS S3 LSன்னு சும்மா செக் பண்ணி பார்க்குறேன், AWS கான்ஃபிகர் பண்ணலை. ஸோ AWS கான்ஃபிகர் நான் பண்ணுறேன். அக்சஸ் கீழே நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் சீக்ரெட் அக்சஸ் கீழே 2வது வேல்யூ பேஸ்ட் பண்ணிடுறேன். ரீஜன் நான் US East 1 கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம AWS STS get caller identity கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்மளோட அவுட்புட் காட்டுது, விச் மீன்ஸ் AWSல இருந்து நம்மளால இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ண முடியுது. இப்போ Kubernetes ரிலேட்டட் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் kube config வேணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு AWS EKS கமாண்ட் யூஸ் பண்ணி அப்டேட் config --- regionல US East 1 தென் நேமில் என்னோட கிளஸ்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா demo -cluster இதை கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். எனக்கு கரெக்டான பெர்மிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் kube config எடுக்க முடியும். பட் இங்கே எனக்கு எரர் அடிக்குது, விச் மீன்ஸ் EKS describe cluster அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பெர்மிஷன் எனக்கு மிஸ் ஆகுது. ஸோ அகைன் அந்த யூசரில் போயிட்டு பெர்மிஷன்ஸில் செக் பண்ணுறேன். இங்கே நான் பெர்மிஷனில் போயிட்டு நீங்கள் அகைன் அந்த பெர்மிஷனை தேடி நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் டைம் சேவிங் நான் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் பெர்மிஷன் கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல் அக்சஸ் அப்படின்ட்டு. அந்த குரூப்பில் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்சஸ் பாலிசி தான் நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி ஆட் பெர்மிஷன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பர்டிகுலர் யூசர் AWSல இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் அக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இருக்குது. இப்போ நம்மளால் kube config ஃபெச் பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். ஃபெச் ஆயிடுச்சு. ஸோ இந்த kube config டிஃபால்ட் டைரக்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கியூப் சைடில் கெட் நோட்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். நம்மளால் Kubernetes கிளஸ்டர் ரிசோர்ஸை நம்மளால் செக் பண்ண முடியுதா அப்படின்ட்டு நம்மளால் செக் பண்ண முடியுது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சிஸ்டம் மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு அட்மின் குரூப்பில் தான் நம்ம அந்த யூசரை ஆட் பண்ணியிருக்கோம் AWS Authல. இப்போ இந்த பிளாக்கை நான் கமாண்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் அந்த யூசரால் Kubernetes கிளஸ்டர் ரிசோர்ஸை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் இந்த யூசர் வந்து செக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட AWS Auth இம்ப்ளிமெண்டடாக இருந்துச்சு, எஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெர்மிஷன் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எஸ், நமக்கு எரர் வருது, யூ மஸ்ட் பி லாக்ட் இன் டு த சர்வர் அன்ஆத்தரைஸ்ட். ஸோ அப்படின்னா நமக்கு RBAC லெவலில் நமக்கு இந்த பர்டிகுலர் யூசருக்கு பெர்மிஷன் இல்லை. ஸோ அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் AWS Auth ஃபைல் தான் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அங்கே பண்ணுற சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் இன்கேஸ் நீங்கள் Kubernetes கிளஸ்டர் புதுசாக கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் AWS Auth ஃபைல் மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். டில் தென் கீப் ப்ராக்டிசிங் அண்ட் ஹேவ் ஃபன். How did you feel? Is it helpful? Appreciate our efforts in the comment section below. Hit like button, share with your friends about us, subscribe our channel to get further updates. Stay connected with us on social networking sites. For more free tutorials, visit our website www.laneticguide.net.